ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் தயிர் பச்சடி. தயிர் பச்சடி என்ன பெரிய விஷயமா? அது செய்யறது ரொம்ப சுலபம் தானே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இல்லைங்க, இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல் தயிர் பச்சடி. இதை சொல்ல போனா எங்க அத்தை செய்யற தயிர் பச்சடி அப்படின்னு கூட சொல்லலாம். எங்க மாமியார் இப்படிதான் செய்வாங்க. அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் இந்த தயிர் பச்சடி. இதுக்கு கட்டி தயிரா, புளிப்பில்லாத தயிரா நான் ஒரு 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பல்லாரி வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதோட 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சதை கையால இப்படி 1-2 மசிச்சு சேர்த்துக்கணும். இதுதாங்க இதுல ஸ்பெஷல். இதுவும் இதுக்கு அடுத்து ஒன்று போடுவோம் பாருங்க. இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கணும். இதோட 4 ஸ்பூன் தேங்காய். இது 2 தான் இதுல ஸ்பெஷல், அதாவது சீக்ரெட் இன்கிரீடியன்ட் கூட சொல்லலாம். 4 ஸ்பூன் தேங்காயும் அதுல சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தாளிச்சு கொட்டணும். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க. நிஜமா சொல்றேன், நான் கல்யாணம் ஆகி வந்தப்ப எங்க அத்தை இது மாதிரி தான் செய்வாங்க. இதை தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சே என் குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிக்கிறதுக்கு ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். நல்லா வெடிக்கணும். கடுகு இது மாதிரி வெடிக்கணும். வெடிச்ச பிறகு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் எடுத்து சேர்த்து தாளிச்சு அதில் கொட்டணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதில் தாளிச்சு கொட்டிட்டீங்க அப்படின்னாலே எங்கள் வீட்டு ஸ்பெஷல் தயிர் பச்சடி ரெடி ஆகிடும். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இது சாதத்துக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னாலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது நிஜமாவே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டக்கராக இருக்கும் இந்த தயிர் பச்சடி. என் பிள்ளைங்க உண்மையிலேயே ஒரு பவுலில் எடுத்து வச்சு தான் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்களுமே அப்படி தான் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் பச்சடி. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் தயிர் பச்சடி. ப்ளீஸ் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.